வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல வில்லன் நடிகர் மரணம், சோகத்தில் திரைத்துறை. வாங்க அந்த நடிகர் யார், அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி இறந்து போனார்னு இப்போது சோசியல் மீடியாவில் அவர் மரணத்துக்கு குறித்து செய்திகள் பரவி வருது. என்ன தகவல்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த மலையாள நடிகர் மோகன்ராஜ் உடல்நலக் குறைவின் காரணமாக திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 70. இவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து வராங்க. பழம்பெரும் மலையாள நடிகரான மோகன்ராஜ் 1952ஆம் ஆண்டு சுகுமாரன் நாடாருக்கும் பங்காஜிக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தார். இவர் திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் படித்தார். இராணுவத்தில் சேர்வதை லட்சியமாக வைத்திருந்தார். இவர் தனது 20வது வயதில் இந்திய இராணுவத்தில் சேர்ந்தார். ஆனால் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக இராணுவத்திலிருந்து வெளியேறினார். இதைத் தொடர்ந்து சுங்கத்துறையில் பணியாற்றி அவ்வப்போது சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பை அவரை தேடி வந்தது. அதைத் தொடர்ந்து சினிமாவில் நடித்து கொண்டு ஏஇஓவாக பணியாற்றி வந்தார். 1988ஆம் ஆண்டு மூணாம் மூரா என்ற படத்தின் சினிமா உலகிற்கு நடிகராக மாறி பல மலையாள திரைப்படத்தில் நடித்து பெயர் எடுத்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் 31 படங்களில் நடித்திருக்கிறாரு. 2008க்கு பிறகு 2 மலையாளத்தில் மட்டுமே நடித்தார். அவர் கடைசியாக 2022ஆம் ஆண்டு மம்முட்டியின் ரோசார்ஜ் படத்தில் நடித்திருந்தார். வில்லன் கதாபாத்திரத்தின் மூலம்தான் தனக்கென்று தனி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டார் மோகன்ராஜ். பார்க்கின்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட அவருக்கு சென்னையில் ஓராண்டுக்கு மேலாக ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து வந்தார். இதையடுத்து திருவனந்தபுரத்தில் கச்சிராம் குளத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்த நிலையே நேற்று உயிரிழந்து போயிருக்கிறாரு. இவருக்கு உஷா என்ற மனைவியும் ஜெய்ஸ்மா மற்றும் காவ்யா என்ற மகளும் இருக்காங்க. அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை அவரது இல்லத்தில் நடைபெற உள்ளது. அவரது உடலுக்கு திரைப்பிரபலங்கள் பலருமே மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வராங்க. பழம்பெரும் நடிகருக்கு மறைவுக்கு பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து மலையாள சினிமா மட்டும் இல்லாமல் தமிழில் மிகப்பெரிய ஒரு பெயர் எடுத்த ஒரு நடிகர்னு இவருக்கு பார்த்தீங்கன்னா கேரள அரசு அவரை கௌரவிக்கும் விதமாக கடந்த ஆண்டு இவருக்கு விருது வழங்கி மாநில விருது வழங்கி கௌரவித்தாங்க. இந்த நிலையில் இவர் சமீப காலமாக உடல்நலக் குறைவின் காரணமாக இருந்து வந்தால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த நிலையில் நேற்று தூங்கியபடி வீட்டிலேயே மரணமடைந்து போன செய்தி அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருக்கிறதுன்னு அவங்களுடைய மகள் பார்த்தீங்கன்னா இப்போது பேட்டி கொடுத்துருக்காங்க. இவருடைய மறைவுக்கு நிறைய திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.